திஸ் இஸ் கார்த்திக், வெல்கம் டு krmotovlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம பைக்கு வந்து மெட்டல் பாலிஷ் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 1 month கிட்ட வந்து என்னால் பைக்கை கொஞ்சம் சரியாக வந்து பார்த்துக்க முடியல. ஏன்னா அங்கே இங்கேன்னு சொல்லி அளந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ கூட ஒரு 4-5 days வந்து சென்னையில் தான் இருந்துட்டு வந்தேன். அப்புறம் அது இதுன்னு சொல்லி அளந்துகிட்டே இருந்தனால என்னால் கொஞ்சம் சரியாக பைக் வந்து என்னால் பார்த்துக்க முடியல. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பைக் இன்ஜின் அந்த மேலெலாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இது நம்ம என்ன பண்ணுறது, இது எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை சர்வீஸ் சென்டர்லேருந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி மெட்டல் பாலிஷ் போட்டால் இது வந்து கிளியர் ஆகிரும், அமேசானில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து வாங்கலாம், வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அப்படியே வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் ஜாயின் பண்ணுங்கள். அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே நண்பா, நான் அந்த மெட்டல் பாலிஷை நான் வந்து அப்ளை பண்ணுற முன்னாடி வந்து இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு காட்டுறேன். ஓகேங்களா? ரெண்டுமே நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நான் திரும்ப வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மெட்டல் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. இது அங்கங்கே கொஞ்சம் பிளாக் கலரில் அங்கங்கே அப்படியே திட்டாக வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து மெட்டல் பாலிஷ் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து சரியாகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த சைடு காட்டுறேன், பாருங்கள். இது வந்து அந்த சைடு உள்ளது. இங்கே ஒரு பெருசாக ஒரு பிளாக் கலரில் ஒரு இடம் வந்து இருக்குது. அது வந்து எப்படி போகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் பேக்கேஜை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அமேசானில் தான் நான் வந்து இதை ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன். ஆர்ட்ரு பண்ண வித்தின் ஒரு 3-4 days எனக்கு வந்து கைக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். உள்ளே ஓப்பன் பண்ணனே பாக்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் பில்லு 290. ஓகேங்களா? இது அதோட பிராண்டு மெட்டல் பாலிஷ். இது மேட் இன் ஜெர்மனி. நல்லா பாருங்கள், மேட் இன் ஜெர்மனி. இது வந்து ஜெர்மனியில் தான் வந்து இதை மேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பைக்கு, காரு, அப்புறம் வந்து எல்லா மெட்டல் பார்ட்ஸுக்குமே நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து க்யூர் ஆகும்னு சொல்லி, அதாவது நல்ல பாலிஷ் கிடைக்கும்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அமேசானில் நான் வந்து இதோட பிக்கு பார்க்கும்போது, அமேசானில் இது வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. என்ன இது ரொம்ப சின்னதாக இருக்கே, அப்போ இவ்வளோ தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இது கைக்கு நம்ம வந்தோடனே பார்க்கும்போது ரொம்ப பெருசாகவே இது வந்து இருந்துச்சு. 75 கிராம் தான் இது. ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து இதை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை இப்படி தான் அப்ளை பண்ணுமா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. பரவாயில்ல, என்ன அதுன்னு சொல்லி பார்த்துருவோம். ரைட் சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் கிளாத் வச்சு தான் பண்ணாங்க. அதனால் நானும் கிளாத் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் யாராவது பண்ணுறீங்கன்னா கிளாத் எடுத்து அதுலேயே வந்து வச்சு பண்ணுங்கள். நான் பின்னாடி வீடியோஸில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஸ் பண்ண வரையே நல்லா தான் வந்து இதாகிட்டுருக்கு. ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ளர்ரியாக இருக்கிற மாதிரி இருக்குது, பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் பார்க்குறீங்க, அந்த நான் பிளாக் இது ரொம்ப பெருசாக நான் வந்து காட்டியிருந்தேன். ஓரளவுக்கு வந்து இது நல்லாவே கிளியர் ஆகிடுச்சு. ரொம்ப நல்ல ஷைனிங்காக வந்து இருக்குது. ஆனால் இன்னும் இந்த சின்னதாக அங்கங்கே அந்த திட்டாக அது வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஃபுல்லாக வந்து போகலை. இது மேபி அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே இருந்தால், அது அந்த பாலிஷ் போட்டுக்கிட்டே இருந்தால் சரியாயிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். இந்த பாலிஷ் போட்டதுக்கப்புறம் நல்லாவே இருக்குது. என்னோடய ஃபேஸே வந்து அதில் தெரியுது, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பாலிஷ் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் அங்கே எங்கே திட்டத்தில் இருக்குது. நம்ம டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே நண்பா, இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நான் மெட்டல் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இது எப்படி இருந்துச்சு, அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. எனக்கு என்ன இதில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா,
ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் கிளிப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அங்கங்கே பிளாக் கலரில் அப்படியே டென்ட்டாக இருந்துச்சு. பிளாக் கலரில் அங்கங்கே அப்படியே மார்க்காக இருந்துச்சு. அந்த இடம் எல்லாமே இந்த மெட்டல் பாலிஷ் போட்டதுக்கப்புறம் ரொம்பவே வந்து அப்படியே அந்த பிளாக் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. அவங்கள காட்டணும்னா இந்த இடத்துல வந்து குறிப்பாக வந்து இந்த இடத்துல இந்த பிளாக் இது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது வந்து இப்போ லைட்டாக வந்து மைல்டாக குறைந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்ஜினுமே வந்து நல்ல அந்த மெட்டல் இது வந்து நல்ல சைனிங்காக வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்தளவுக்கு சைன் கிடையாது. இப்போ வந்து ரொம்ப நல்லாவே வந்து சைனிங்காக தெரியுது. இந்த இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே வந்து அந்த சைனஸ் வந்து தெரியுது. அந்த பிளாக் கலரில் இருக்கிறதும் வந்து ஓரளவுக்கு வந்து ரிமூவ் ஆகுது. நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து டெய்லி வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது எல்லாமே வந்து சீக்கிரம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, இது நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். என்ன இது வாங்கலாமா, இது எப்படி சரியாக கரெக்டாக இருக்குமா, ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். வாங்கி அப்ளை பண்ணும்போது கூட ஃபஸ்ட்டு தடவை நான் போட்டு கையை வச்சு தேய்ச்சிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை வச்சு தேய்ச்சிட்டேன். அப்புறம் தான் சரி ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்தேன். அதில் வந்து துணியில் வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அது செஞ்சாங்க. அந்த மாதிரி நீங்களும் பண்ணி யாராவது வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா துணியில் வந்து எடுத்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல துணியை வச்சு தேய்ங்க. அந்த துணி வந்து கொஞ்சம் கனமான துணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து அதை துடைக்கும் போது அதில் வந்து அது வந்து கிளியர் ஆகும். இல்லைன்னா கிளியர் ஆகாது. நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் இங்கே அது அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி ஆகிடும். அதனால் வந்து யாராவது வந்து இந்த மாதிரி வாங்கி அப்ளை பண்ணி போடுறீங்க அப்படின்னா துணி வந்து எல்லாம் கனமான துணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பண்ணுங்கள். முதலோட போகும்போது மொத்தமாக வந்து கை ஃபுல்லாக பற்றிக்கு வந்து அப்பிட்டேன் அந்த மாதிரி வந்து யாரும் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி பாருங்கள். 290 நினைக்கிறேன் இதோட ப்ரைஸு. 290 கொடுத்து வாங்கினதுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான். ஒர்த்து இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஓகே நண்பா, யாராவது வாங்கினீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். பைக்கை வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்றைக்கி என்ன டியூஸ்டேவா இன்றைக்கி? ஆமாம், இன்றைக்கி டியூஸ்டே. ஃப்ரைடே மார்னிங் வந்து ஒரு ரைடுக்கு நான் வந்து கிளம்புறேன். அதோட அப்டேட்ஸும் வந்து வரும். ஓகே நண்பா, see you in the next வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா 3K கொஞ்சம் கிட்ட நெருங்க போகிறோம். ஏன்னா எனக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் 30, 40 இப்படி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து குறைஞ்சாலே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். திரும்ப சொல்கிறது அதுதான். உங்களுக்கு ஏதாவது வந்து பிடிக்கல அப்படின்னா என்கிட்ட வந்து டேரெக்டாக என்கிட்ட வந்து சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணுறதுல எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எதுவுமே சொல்லாமல் எதுவுமே எனக்கு தெரியப்படுத்தாமல் நீங்கள் வந்து அது மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது இவங்க ஏன் போனாங்க, நம்மகிட்ட என்ன பிடிக்கல, நம்ம என்ன வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியாமையே போயிடும். அது அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து அதை சால்வ் பண்ணி கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர் நண்பா.